அத்தி ஜூஸ். அத்தியா? இது குடிக்கிறதுனால மேஜிக்கலா உங்க ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகாது, பட் இட் இஸ் குட் ஃபார் ஸ்பெர்ம் ஹெல்த். ஏன்னா இட் இஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஜிங்க் அண்ட் ஃபைபர். ஜீன்ஸ். டைட் ஜீன்ஸ் ஃபுல் டே போட்டுட்டு இருக்கிறது உங்க ஸ்பெர்ம் ஹெல்த் அஃபெக்ட் பண்ணும். ஒகேஷனலா வியர் பண்ணும்போது இட் இஸ் ஓகே. லேப்டாப். மடியில வச்சு நீங்க யூஸ் பண்ணும் போது லேப்டாப்ல இருந்து வர ஹீட் வந்து உங்க டெஸ்டிகல்ஸ் டைரக்டா அஃபெக்ட் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை பாதிக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் இட் ஆன் த டேபிள் அண்ட் யூஸ். ஸ்மோக்கிங். நீங்க ஸ்மோக் பண்ணாலும் சரி, இல்ல ஸ்மோக் பண்ற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீங்க நின்றுட்டு பாசிவ் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா அது உங்க ஸ்பெர்ம் அஃபெக்ட் பண்ண தான் போகுது. 8 hours ஸ்லீப். 6 to 8 hours கண்டிப்பா தூங்கணும். அதோட கம்மியான ஸ்லீப் ரொட்டீன் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பெர்ம் அஃபெக்ட் ஆகுங்கிறது சயின்டிபிகலி ப்ரூவன். 3 AM பிரியாணி. 3 மணிக்கு தான் சாப்பிடணும்னு இல்ல, இட்ஸ் a very very bad habit. நைட் ஷிஃப்ட். நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கவங்களுக்கு சர்க்காடியன் ரிதம் மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இட் வில் அஃபெக்ட் யோர் ஹார்மோன்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டே ஷிஃப்ட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிறது நல்லது. ரெகுலர் ஒர்க் அவுட். ரெகுலர் ஒர்க் அவுட் இஸ் a very good habit. It will reduce your oxidative stress. பட் நீங்க எக்ஸசிவ் பாடி பில்டிங் பண்றீங்க, அதுக்காக ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கிறீங்க, வெரி ஹெவி என்டூரன்ஸ் ட்ரைனிங்லாம் பண்றீங்கன்னா it may affect your sperm.